என்னம்மா இதெல்லாம் இப்படி உடைஞ்சு கிடக்குது? ஓ மேல இருக்கிற கோவத்துல உங்க அப்பா இதெல்லாத்தையும் உடைச்சிட்டாரு. உன்ன ஒண்ணும் சொல்ல முடியாதுல்ல. நான் என்ன பண்ணமா? நீ யாரையோ காதலிக்கிறியாமே. ஒரு உண்மை வாழ்க்கைக்கு வழிகாட்டியா இருக்கும். ஒரு பொய் வாழ்க்கை முழுக்க கஷ்டப்படுத்தும். உண்மைய சொல்லுன்னு நான் கேட்க மாட்டேன். நீ என்ன சொல்லணும்னு நினைக்கிறியோ அத சொல்லுன்னு சொல்லுவேன். ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ ஹாசினி. இப்ப நீ என்ன சொல்ல போறியோ அதுதான் உன்னோட ஃபியூச்சர். அப்பா சொன்னது உண்மைதான். என்ன தைரியம் உனக்கு? கதவை திறந்துக்கிட்டு உள்ள வந்திருக்க? நான் உனக்கு கொஞ்சம் கூட பயமே இல்ல. இல்லைங்க. எதுக்கு இல்ல? பாசம் இருக்கிற இடத்துல பயம் இருக்காது. 3 நாள்ல முடிஞ்சு போறது இல்ல. 25 வருஷ தாம்பத்தியம். அதுக்காக உங்க இஷ்டத்துக்கெல்லாம் செய்வீங்களா? அப்படி பண்றதா இருந்தா எதுக்கு உள்ள வருவேன்? அப்புறம் எதுக்கு உள்ள வந்த? கேட்கலான்னு. கேட்கறதுக்கு என்ன இருக்கு? சரி சொல்லலான்னு. சொல்லு. என் தோள் மீது தூக்கி வளர்த்த குழந்தை என்ன? சோறு ஊட்டி வளர்த்த குழந்தை என்ன? என் தோள் மேல இருந்து கீழே குதிச்சிட்டா. நீ ஊட்டின சோறையெல்லாம் பூடு துப்பிட்டா. என் பயத்தை உண்மையாக்கிட்டா. இப்ப என்ன செய்யட்டும் சொல்லு. வார்த்தை கொடுத்தது நீ, இதுக்கு பதில் சொல்ல வேண்டியது நீதான். நீங்க பொறுமையா கேக்குறீங்களா? கேட்டுக்கிட்டு தானே இருக்க. பெத்தவங்க குழந்தைக்கு பாசம் காட்டும்போது கேட்டு காட்ட மாட்டாங்க. குழந்தை நம்ம கையில வளரும் போது இதுதான் பாசம்னு அதுக்கு தெரியாது. பாசங்கிறது யார் கையிலயும் இருக்காதுங்க. அது ஒரு அற்புதமான அனுபவம். வளர்க்கும் போது நாம அனுபவிக்கணும். வளரும் போது நாம கத்து கொடுக்கணும். கத்துக்கிட்டா அதனாலதான் காதலிச்சா. அப்படின்னா அவ மேல பாசம் வச்சதுதான் நான் செஞ்ச தப்பா? தப்பு இல்லங்கிறதுனாலதான் அவ உண்மைய சொன்னா. உண்மைய சொன்னதுனாலதான் இப்ப நாம முடிவெடுக்க வேண்டிய நிலைமை வந்திருக்கு. அப்போ ஒத்துக்கணும்னு சொல்றியா? ஒத்துக்க கூடாது. அப்புறம் தெரிஞ்சுக்கணும். என்ன தெரிஞ்சுக்கணும்? அவர் யாருங்கிறத தெரிஞ்சுக்கணும். அவர் குடும்பத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும். அவங்கள பத்தி மொத்தத்தையும் தெரிஞ்சுக்கணும்.